பலவித தர்மங்களை இதுல இருந்து வெளிப்படுத்தி விட்டாள். எத்தனை தர்மம் உண்டோ அத்தனை தர்மத்தையும் வெளிப்படுத்தி இப்படி கதறின உடனே அப்படியே பரதனை அள்ளி கட்டி மடியில் எடுத்திருந்தாள் கௌசல்யே. என்ன சொன்னாள்? என்னப்பனே பரதா, நீ சாதுக்களுடைய தர்மத்தை விட்டு விலகாதவன்டா, நான் ராமனிடத்துல இருக்கிற அன்புனால தவறி பேசிவிட்டேன்டா, நீ வருத்தப்படக்கூடாதுன்னு பரதனை சமாதானம் பண்ணி, நீ சத்தர்மத்திலிருந்து நீ விலகாத புண்ணிய புருஷன் என்று கௌசல்ய கண்ணால ஜலத்தை விட்டு பரதனை ஆசுவாசப்படுத்தினாளா. பரதன் சர்வ தர்மங்களையும் சபதம் பண்ணும் வாயிலாக சொல்லிவிட்டாள். இது பெரிய தர்ம கோஷம், பரதனுடைய சபதம். இது சொன்ன தர்மங்களை எல்லாம் நாம் எப்படி எப்படி அனுஷ்டிக்க முடியுமோ அப்படி எப்படி எல்லாம் அனுஷ்டிக்கணும். அது நம்முடைய பிரயத்தனம் தான் அப்புறம் தேவை. தர்மத்தை அனுஷ்டிக்கிற விஷயத்துல சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லலாம். சாஸ்திரங்கள்லாம் போதகம் அது பிரவர்த்தகம். சாஸ்திரம் போதிக்கும், தர்மத்தை பண்ணு க்ஷேமமா இருப்பேன், ஸ்நானம் பண்ணு காயத்ரி ஜபின்னு சொல்லுமே தவிர்த்து குளத்துல கொண்டு போய் பிடிச்சி தள்ளுமா, நதியில கொண்டு போய் பிடிச்சி தள்ளுமா சாஸ்திர புஸ்தகங்கள்லாம். சாஸ்திரங்கள்லாம் கொண்டு போய் தள்ளாது, அது போதகம். அதுல இருந்து இவன் அனுஷ்டிக்க ஆரம்பிச்சிடணும். அம்மா என்ன பண்ணுவோம், சாந்தி கல்யாணத்தன்னைக்கு பொண்ணை அலங்காரம் பண்ணி வாசனை எல்லாம் தடவி புஷ்பங்கள்லாம் வச்சு பொண்ணுக்கும் மாப்பிள்ளை இருக்கிறவங்க கொண்டு போய் விடுவாள். ரெண்டும் தாப்பா போட்டு சட்டை போட்டு இருந்தா அவன் என்ன பண்ணுவாள்? அது அவங்க பேர்ல தப்பு இல்லை, அது மாதிரி சாஸ்திரத்தின் பேர்ல தப்பு இல்லை. சாஸ்திரத்துல சொன்னத்தை அனுஷ்டானத்துக்கு கொண்டு வரணும், அதுதான் நம்முடைய கடமையாகும்.